Assalamu alaikum, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து லெபனீஸ் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதோட ஸ்பைசஸ் வந்து நான் வந்து ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பப்ரிகா பவுடர், கொஞ்சம் cumin பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், லெமன் ஜூஸ் 1 full lemon juice, curd, chili powder, pepper powder எல்லாமே நான் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். ஒரிகானோ, பேசில் லீஃப் எல்லாமே 1 tablespoon தான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு ட்ரை சில்லியும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சிப்போட்லே சாஸ் மேரினேட் பண்ணி நம்ம வந்து சிக்கன் தனியாக வச்சுக்கணும். 1 hour மேக்ஸிமம் மேரினேட் பண்ணணும். இந்த சிப்போட்லே சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து கர்ட், மயோனைஸ், பெப்பர், கார்லிக், பப்ரிகா பவுடர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சிப்போட்லே சாஸ் ரெடி. அது வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு 1 month வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஆலிவ் ஆயில் ஆர் கீ எதுலையாவது நம்ம எதர் திஸ் ஆர் தட் ஆயில் ரெண்டுலேயும் கொஞ்சம் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். கீயும் 1/2 tablespoon, ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் லைட்டாக சிக்கனை நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டோர்ட்டிலா ரேப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து சாஸ் மேரினேட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வச்சு சிக்கன் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்து தவாவில் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறணும். இதில் நம்ம சீஸ் கூட உள்ள வைக்கலாம். சீஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து அந்த ஜூஸியான ஃப்ளேவர்ஸ் அரோமா சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ மேரினேட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. லைக் மேக்ஸிமம் 1 hour, அதுக்கு மேலே தேவையில்லை மேரினேஷன் பண்ணணும்னு. நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வச்சு அதில் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி அரபிக் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி தான் வைப்பாங்க. லெபனீஸ் அரபிக் ஸ்டைல் எல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ நான் அந்த கான்செப்டில் பார்த்து ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபீஸ். See you on the other video. Do not forget to subscribe my channel. See you. Tata. Assalamu alaikum.